ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எடு எஸ்எஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சியில் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஓடிஆர்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் ssc.nic.in இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அதோட வெப்சைட் சேஞ்ச் ஆனதே நிறைய பேருக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு ஓடிஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஜிஎல் அப்ளிகேஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ssc.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடியது என்னென்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர். அதாவது நான் ஆல்ரெடி என்ஐசியில் வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டேன், இப்போ நான் லாகின் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி NIC.inல ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். சரியா? சரி, இந்த லாகின் ஆர் ரெஜிஸ்டருக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆல்ரெடி லாகின் ரெஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் க்ரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் டிக்ளரேஷன். இந்த 4 விஷயமும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ண போகிறோம். இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பர்சனல் டீட்டெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் க்ரியேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன். அதோட நம்மளுக்கு என்னது மொத்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். முதல்ல பாருங்கள், உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லையா அப்படின்றத முதல்ல கேட்டிருக்காங்க. இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஆதார் கார்டுன்றது இருக்க தான் போகுது. ஸோ எஸ்னு கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை என்ட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு தடவை என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு தடவை என்ட்ரு பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதை அலோவ் பண்ணாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவையும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இது கேட்பாங்க. ஆனால் வந்து நம்மளால் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா? சப்போஸ் ஆதார் நோன்னு கொடுத்துட்டா நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இதெல்லாமே என்னது நம்மளால் ஃபில் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கும். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் நேம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னா என்னது, 10th சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ, அதாவது என் பேர் கோகுல் அப்படின்றப்போ கோகுல் அப்படின்றதுன்னா நான் கோகுல்னு போட மாட்டேன். என்னோடய 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, கோகுல் பி இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், அதை தான் நான் அப்படியே போடுவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போது இன்னொரு தடவை வெரிஃபை கேண்டிடேட் நேம்னு போட்டு இன்னொரு தடவை அதே மாதிரி நீங்கள் போடுற மாதிரி வரும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமான வேலை இல்லை. அது என்ன பண்ணுவீங்க, 2 தடவை போடுவீங்க. அப்பா பேரை 2 தடவை போடுவீங்க. உங்களோட அப்பா பேருன்றது எப்படி இருக்கணும்னா, உங்கள் அப்பாவோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி போடணும். அதே மாதிரி மதர் நேமை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எஜுகேஷன் போர்டு. இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் படித்தேன். ஸோ ஸ்டேட் போர்டில் படித்ததுனால நான் என்ன போர்டு போடணுன்னா, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்ற இந்த போர்டை நான் செலக்ட் பண்ணணும். சரியா? அடுத்து ரோல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதை நீங்கள் 2 தடவை போட்டிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களோட 10th கொடுக்கக்கூடிய ரோல் நம்பர், எக்ஸாம் நம்பர். எனக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தனித்தனியான ரோல் நம்பர்ன்றது இருக்க போது. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் போட்டுருவீங்க. இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் எப்போ பாஸ் பண்ணிங்கன்றத, 10th எப்போ பாஸ் பண்ணிங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2 இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ நான் 10th முடிச்சிருப்போம், 12th முடிச்சிருப்போம், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருப்போம், சில பேர் PhD முடிச்சிருப்பாங்க, PG முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா லெவல் முடிச்சிருப்பாங்க. அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் எதுப்பா, நீங்கள் கிராஜுவேஷன் தான் நான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், BSc தான் நான் படிச்சிருக்கேன், BA தான் படிச்சிருக்கேன்றதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் போடுவீங்க. சரியா? எங்கே இருக்குது அதோ இங்கே இருக்குது, கிராஜுவேஷன்றதை போட்டாச்சு. கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் போட்டாகணும். இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஏதாவது ஒரு டம்மியான மொபைல் நம்பரோ ஆர் நம்ம யூஸே பண்ணாத மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட்ஸுன்றது கரெக்டாக மெசேஜ் மூலயமா வரும். சரியா? ஓகே,
இப்போ நீங்கள் மொபைல் நம்பரை போட்டவுடனே உங்களுக்கு என்ன கேட்கும், வேலிடேட்னு கேட்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு ஓடிபி. அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ஆகிடுச்சு, இப்போ நான் வேலிடேட்னு கொடுத்தோடனே வேலிடேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி. இமெயில் ஐடியை என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி போட்டு வேலிடேட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு, ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணி வேலிடேட்னு கொடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருவீங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோடனே இது என்னது இது, ஓகே, இது என்ன ஆகிடுச்சுன்னா திரும்பி வந்திருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 4வது இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் ஹேவ் யூ எவர் சேஞ்ச் நேம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் எதுவும் நேம்லாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு, சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க, 100 சம்திங் வரும். சரியா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அலாங் வித் பாஸ்வேர்ட், ரெஜிஸ்டர் நம்பர் அலாங் வித் பாஸ்வேர்டு உங்களோட ஃபோனில் வந்திருக்கும். எது வழியானா ஒரு மெசேஜ் வழியாக. சரியா? மெசேஜ் மூலிமா வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு போவீங்க, பாஸ்வேர்ட் க்ரியேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வெளியே போயிடுங்க. லாகின் ரெஜிஸ்டருக்கு வெளியே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா இங்கே ஒன்று வரும், அந்த கேப்சாவை போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்டவொடனே ப்ளீஸ் செட் எ நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஆல்ரெடி உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன், அதாவது மெசேஜில் வந்த அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துருங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை இங்கே போட்டுருங்க. நியூ பாஸ்வேர்ட்னா உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணுமோ அந்த மாதிரி போட்டுருங்க. சில்லியெல்லாம் பாஸ்வேர்டு வைக்காதீங்க. எப்படி சொல்கிறேன்னா, இதில் பாஸ்வேர்டு ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒரு சிலது இருக்குது. 8 கேரக்டர் மினிமமாக இருக்கணும், அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் இருக்கணும், 1 இல்லைனா 2 நம்பர் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது கண்டிப்பாக இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை போட்டிருக்கேன். சார் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, பாஸ்வேர்டு வந்து போட்டால் வரல அப்படின்னா உங்களோட நேமில் முதல் லெட்டரை கேபிட்டலில் போடுங்க. இப்போ ஜினா ஜியை கேபிட்டல் போட்டு OKUL போட்டுட்டேன். இது அப்பர் கேஸ் வந்துச்சு, ஸ்மாலர் கேஸ்லாம் வந்துச்சு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 1978 1800 இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் போடலாம். சரியா? ரைட்டு. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இன்னொரு தடவை அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. செக்யூரிட்டி கொஷின்றது உங்களுக்கு 2 கொஷின், அதாவது 1 2 3 4 கொஷின் வந்து உங்களுக்கு பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிக் பண்ணி அதோட ஆன்சரை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 2 கொஷின். அந்த கொஷினை பிக் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், நீங்கள் எந்த சிட்டியில் பிறந்தீங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரங்க பேர் என்ன, இந்த மாதிரி வந்து சப்பையான கேள்வி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வாட் சிட்டி வேர் யூ பார்ன் இன் அப்படின்னு கேட்டிருக்குங்க, அதில் ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு நானே தான் சூஸ் பண்ணிக்கினேன். என்னென்னு பண்ணிட்டேன், துப்பாக்கின்னு பேரை போட்டுக்கிட்டேன். சரியா? ரைட்டு. ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸை நீங்கள் இப்போது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் என்ன பார்க்கணுன்னா, கேட்டகரி நீங்கள் பிசியா, எம்பிசியா, இல்லை எஸ்சியா, எஸ்டியா, இல்லை ஜென்ரலில் வருவீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்னு ஒன்று அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 24/6/2024 இப்போ தான் வந்து எக்ஸாமினேஷன், அதாவது நேற்று தான் எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 24/7/2024 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கே வாங்கணுன்னா, நியர்பை இ-சேவை மையம் இருக்கா, அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் இ-சேவை மையம்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணேன், டெலகிராமில் ஒரு லிங்க்கை நான் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா ஓபிசி சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருங்க. சரியா? அது என் சேனலில், நான் இன்னொரு சேனலில் இருக்குது, நான் அதை போட்டு விட்றேன். சரியா? போட்டால் இப்போ அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்றதை நான் இங்கே பாருங்கள் போட்டாச்சு. நேஷ்னாலிட்டி என்ன, இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், ஏதாவது தழும்பு மச்சம் அந்த மாதிரி எதாவது இருந்தால் நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இல்லையா அப்படின்றதான் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃபிசிக்கலி டிசேபிலிட்டி இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சொல்லுவாங்களே, அதான் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களா நீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நோன்னு போட்டுடலாம். எஸ்ன்னு போடுங்க. சரியா? ஓகே, அதோட
வேறு என்ன விட்டுருக்கேன், டைப் ஆஃப் டிசபிலிட்டி. இப்போது சப்போஸ் ஏதாவது எஸ்ன்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட்னஸ்ஸா, டெஃபா, இல்லை வந்து ஏதாவது லோக்கோமெண்ட்ரி அது பேர் என்ன டிசபிலிட்டி இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் நம்பருன்றது அவங்கவுங்ககிட்ட இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட் நம்பரை போடுவீங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இங்கே இஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசண்ட் அட்ரஸ் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ்ஸு, நோனா நோ கொடுத்துருக்கோங்க. நான் எப்பயுமே எஸ் தான் கொடுப்பேன். அப்போ தான் என்ன ஆகிடும், இது அப்படியே இங்கே வந்துடும். சரியா? அது அப்படியே இங்கே வந்துடுச்சு. எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இங்கே ஒன்று வந்துடும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. டிக்ளரேஷன் பாருங்கள், நான் இப்போ கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், எதுவும் வந்து தப்புலாம் இல்லை. தப்புனா என்னை வந்து கேன்சல் பண்ணுறேங்க, டீபார் பண்ணுறேங்க, அந்த மாதிரி வந்து இங்கே 2 கண்டிஷன் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்ரின்றதை கொடுத்துட்டு ஒரு தடவை வந்து ப்ரிவ்யூ பார்த்துருங்க. நம்ம என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கா, நம்மளோட அப்பா பேர் கரெக்டாக இருக்கா, நம்ம பேர் கரெக்டாக இருக்கா, நம்மளோட கேட்டகரி கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை அப்படியே பார்த்துருங்க. பார்த்துட்டோடனே டிக்ளர்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய பேஜுன்றது இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. அட்மிட் கார்டு, ரிசல்ட்டு இப்போ எல்லாமே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாமினேஷன், மை அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, இந்த 3 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ் எக்ஸாமினேஷனில் தான் வந்து டார்க்காக இருக்குது. இது பார்த்தாருன்னா தெரியுது, லைவ் எக்ஸாமினேஷனில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. சிஜிஎல் எக்ஸாமினேஷன். சிஜிஎல் எக்ஸாமினேஷனோட டேட் எப்போ ஆரம்பிக்குது, நேற்றே ஆரம்பிச்சிச்சு. 24/6/2024. எப்போ நம்மளோட அப்ளிகேஷன் முடியுதுன்னா 24/7/2024. அதாவது ஒரு மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது கம்ப்ளீட் ஆகிடும் அப்ளிகேஷன். சரியா? ஃபீ பேமெண்ட் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ வந்து 10ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி ஓப்பன் ஆகும். இஃப் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. யாருக்காவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்க, நிறையா அப்டேட்ஸுன்றதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல், டெலகிராமில் போய்ட்டு ஜிஎல் எடு எஸ்எஸ்சி தமிழ்னு போட்டிங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸு அந்த சேனல் பேர் அது. ஓகேவா? அதில் வந்து நம்மளோட எஸ்எஸ்சிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் தொடர்ந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்டே வரும். சரியா? இப்போ ஏதாவது ஒரு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், அதோட லிங்க்கு வேணும், டேட் அண்ட் டைமு லிங்க்கு வேணும், இந்த மாதிரி ஒரு லிங்க்கையும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அமுச்சிக்கிட்டே இருக்கேன். சரியா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா இந்த சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலகிராம் சேனல் இது, இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நம்ம செஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.